வணக்கம் நண்பர்களே. மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் டெர்மினல் பில்டிங்கோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மதுரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே இந்த பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய இதோட பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. திறப்பு விழாவுக்கு ரெடியாக இருக்குது. மதுரையோட முக்கிய மைய புள்ளியாக இருக்கிற பெரியார் பேருந்து நிலையத்தை இடிச்சிட்டு புதிய பெரியார் பேருந்து நிலையம் புதுப்பொலிவுடன் அமைக்கிறதுக்கு 2018 பணிகள் ஆரம்பித்தாங்க. இது வரைக்கும் 5 வருடங்கள் கடந்துருச்சு. இப்போது இந்த பணிகள் முழுவதுமாக ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்குறது அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்க்கான என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல தான் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் அமைச்சிருக்காங்க. பேருந்து நிலைய வளாகத்தை சுற்றி நடைபாதை அமைச்சிருக்காங்க. இது பாதசாரிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பில்டிங் நல்லா சூப்பராக நீட்டாக அமைச்சிருக்காங்க. மெயின் பில்டிங்கோட முன்பகுதியை கோவில் கோபுர வடிவில் அமைக்க திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி அமைக்கலை. அதற்கு பதிலாக கமர்ஷியலாக அமைச்சிருக்காங்க. திட்டமிடப்பட்டதற்கும் கட்டி முடிக்கப்பட்டதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த பேருந்து நிலையத்தின் நடுவே ஒரு மேம்பாலம் அமைக்கிறதுக்கெலாம் திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் அமைக்கவே இல்லை. முன்பு இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. இங்கேருந்து திருமங்கலம், திருப்பரங்குன்றம், தெற்கு வாசல் நோக்கி இயங்குகிற பஸ்கள்லாம் இங்கேருந்து தான் இயங்கும். இப்போது இந்த இடத்துல முழுவதுமாக பில்டிங் கட்டியிருக்காங்க. அதனால் இந்த ஏரியா கொஞ்சம் வெறிச்சோடி போன மாதிரி இருக்கும். பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட போது நல்லா நீட்டாக இருந்துச்சு. இப்போது மறுபடியும் ஆக்கிரமிப்பு கடைகள் புதிய பெரியார் பேருந்து நிலையத்துக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மாநகராட்சி நிர்வாகம் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்ததாக இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கிற சாலைகளில் எப்போவுமே போக்குவரத்து அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த சாலையை கடந்து செல்வதற்கு பொதுமக்களுக்கு ரொம்பவே தடுமாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய இடங்களில் இதனாலேயே டிராஃபிக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் இதற்கு ஏற்ற மாதிரி நடை மேம்பாலங்களோ அல்லது சுரங்க நடைபாதைகளோ அமைச்சாங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மதுரை ரயில் நிலைய சீரமைப்பு திட்டத்தில் ரயில் நிலையத்தில் இருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ஒரு சுரங்க நடைபாதை அமைக்க போகிறாங்க. அதே போல் நேதாஜி ரோடு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வருவதற்கு ஏற்ற மாதிரியும் ஒரு நடை மேம்பாலமோ அல்லது சுரங்க நடைபாதையோ அமைச்சாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இதுதான் டெர்மினல் பில்டிங். சூப்பராக அமைச்சிருக்காங்க. விரைவில் இந்த பில்டிங் மக்களோட பயன்பாட்டுக்கு வரப்போகுது. அதற்கு அடுத்ததாக இந்த சாலையில் மறுபடியும் கூட்ட நெரிசல் அதிகமாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.